ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்த்தலாமா. 4 முந்திரி கசகசாவை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அது நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சமாக, இது கூட எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டு இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது நல்லா வதக்கி விடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த வரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் பச்சை வாசனை போக விட்டு இது நல்லா கலந்து விடலாம். இது கூட பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்து இதையும் கலந்து விடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த சமயத்தில் கஸ்தூரி மேத்தி தூவிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.